ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு 2/42 2/43 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 2/42 கொஸ்டின் பாருங்கள். 9, 3, 1 ஓகேவா? இந்த பெருக்கு தொடர் வரிசையின் 8வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கணக்கு ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், தீர்வில் ஒரு பெருக்கு தொடர் வரிசை அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட 8வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். 8வது உறுப்பு அப்படின்னா இத்தனாவது உறுப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி போடுவோம்? கூட்டுத்தொடர் வரிசைனாலும் பெருக்கு தொடர் வரிசைனாலும் ஒன்று தான். T8ன்னு எடுப்போமா? அப்போ இந்த T8 8வது உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் இதுக்கு ஃபார்முலா வேறு இல்லையா? கூட்டுத்தொடர் வரிசைனா ஃபார்முலா வேறு, பெருக்கு தொடர் வரிசைனா ஃபார்முலா வேறு. ஓகேவா? இப்போ பாருங்கள், 8வது உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க ஒரு பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இப்போ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட ஃபார்முலா என்ன பாருங்க. Tn என்னாவது உறுப்பு, பெருக்கு தொடர் வரிசையின் என்னாவது உறுப்பு கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா என்ன? Tn = AR⁻n-1. இதுதான் ஃபார்முலாவா? அப்போது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியணும்? ஃபஸ்ட்டு A தெரியணும். ஏங்கிறது முதல் உறுப்பு, இதுலேருந்து எடுத்து எழுதிக்கலாம். ஆறுங்கிறது என்ன? பொது விகிதம். ஓகேவா? அங்கே பொது வித்தியாசம் சொல்லுவோம், இங்கே பொது விகிதம் சொல்லுவோம். பொது விகிதம் R. என்ன பண்ணுவோம்? T2/T1 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பொது விகிதம் R கிடைச்சிரும். அதுக்கப்புறம் என்னங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா? என்னங்கிறது 8 அப்படின்னு. அப்போ n = 8ன்னு வச்சுட்டு இந்த ஃபார்முலாவை எழுதி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எடுத்து எழுதிடலாமா? A வேணும், R வேணும், எடுத்து எழுதிடலாமா? ஏங்கிறது முதல் உறுப்பு A = 9. ஓகேவா? அடுத்து பொது விகிதம், இங்கே முதல் உறுப்புன்னு எழுதிக்கோங்க. முதல் உறுப்பு A = 9. அடுத்து பொது விகிதம் R = T2/T1. அப்போ T2ங்கிறது இங்கே பாருங்கள் 3. இப்போ 3/T1ங்கிறது முதல் உறுப்பு என்னது? 9. அப்போ 3/9. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 3 3 9. அப்போ 1/3 என்னது? ஆரோட வேல்யூ எவ்வளோ? 1/3ன்னு வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து n வந்து இங்கே 8. சரி, இப்போ ஃபார்முலா எழுதிடலாமா? பெருக்கு தொடர் வரிசையின் என்னாவது உறுப்பு தான், 8வது உறுப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னாவது உறுப்பு ஃபார்முலா நம்ம எழுதணும். என்னாவது உறுப்பு ஃபார்முலா என்ன? Tn = AR⁻n-1. ஓகேவா? அப்போ Tnக்கு பதிலாக 8 தானே? அப்போ 8 = ஏங்கிறது முதல் உறுப்பு 9 பெருக்கல் ஆறுங்கிறது 1/3. என்னங்கிறது அதே தானே? 8 - 1 n-1. ஓகேவா? 8 - 1. அப்போ T8 = 9 × 1/3 பவரில் 8லேருந்து 1 போச்சுன்னா 7. ஓகேவா? அப்போ இது என்ன அர்த்தம்? பவரில் 7 இருந்தது அப்படின்னா இது 1க்கும் பவரில் 7 தான், 3க்கும் பவரில் 7 தான். ஓகேவா? இப்போ இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இப்போ அதாவது கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இங்கே வந்து 3 பவரில் தான் இருக்குது. ஸோ அதனால் இதையும் நான் 3 பவரில் எழுதுறேன். இது 3 ஸ்கொயர்னு எழுதிடலாமா? 3 ஸ்கொயர் அப்படின்னா 3 9 தானே? ஸோ ஓகேவா? இது வந்து அப்படியே கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்கிறவங்க பண்ணலாம், இல்லை எனக்கு இந்த மாதிரி எழுதிக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் எழுதிக்கலாம். ஓகேவா? அதாவது 3 பவரில் இருக்கனால நான் இதையும் 3 பவரில் எழுதுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கிருந்தே 9 எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் இங்கே 1 பவரில் 7ன்னு இருக்கா? 1 பவரில் எது வந்தாலும் அது ஆன்சர் 1 தான். பை இங்கே 3 பவரில் 7 இருக்குது. இதை வந்து இங்கே 3 ஸ்கொயர், அதாவது 3ஓட பவரில் 2 இருக்கனால நம்மளுக்கு கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ 3ஓட பவரில் 7 தானே, இதை நான் பிரித்து எழுதுறேன். 3ஓட பவரில் 2, அதுக்கப்புறம் 3ஓட பவரில் 5. ஓகேவா? இப்போ இந்த 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா 7 தானே? ஓகேவா? இது கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும் புரியாதவங்களுக்காக நான் இப்படி எழுதுறேன். இல்லை நான் அப்படியே கேன்சல் பண்ணிக்குவேன். இங்கே 9 இருக்குது, அப்போ 3 ஸ்கொயர். அப்போ இங்கே 3 பவரில் 7ன்னு இருக்குது. 9 கேன்சல் போச்சுன்னா 3 பவரில் 5 பேலன்ஸ் வரும் அப்படின்னு தெரியுங்கிறவங்க நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் ஸ்டெப்ஸு. இங்கே தெரியாதுங்கிறவங்களுக்காக நான் பிரித்து போடுறேன். ஓகேவா? இப்போ 3 பவரில் 2, இங்கேயும் 3 பவரில் 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? இங்கே 1/3 பவரில் 5ன்னு வருதா? இப்போ T8 = 1/3 ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 3 வந்து 5 தடவை போட்டு பெருக்கி இப்போ எடுத்து எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் முடிஞ்சது. ஓகேவா? 3 5 தடவை போட்டு பெருக்கணும் அப்படின்னா 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3. ஓகேவா? 3 9 3 9 பெருக்கல் இங்கே 3ன்னு இருக்கா? ஓகேவா? பாருங்கள், 9 9 81. இந்த 2ஐயும் பெருக்குனா 81 பெருக்கல் 3. இப்போ பெருக்கணும் அப்படின்னா 3 3 3 24 243ன்னு வருதா? அப்போ இதோட ஆன்சர் என்ன? T8
ஈக்குவல் டு 1/3ங்கிறது 3 × 5ங்கிறது கீழே பையில் தான் இருக்குது. அப்போ 1/, இதுக்கு என்ன ஆன்சர் வந்தது 243. ஸோ நீங்கள் கீழே எடுத்து எழுதிக்கோங்க. தேர்ஃபோர் அந்த பெருக்கு தொடர் வரிசையின் எட்டாவது உறுப்பு 1/243 ஆகும். அவ்வளோதான். அடுத்தது எடுத்துக்காட்டு 2-43 பாருங்க. ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் 4வது உறுப்பு 8/9 மற்றும் 7வது உறுப்பு 64/243 எனில் அந்த பெருக்கு தொடர் வரிசையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தீர்வு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறதுல என்னெல்லாம் இருக்கோ அதை எடுத்து எழுதிடலாம். அப்புறம் ஃபார்முலாவுக்கு நமக்கு ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 4வது பெருக்கு தொடர் வரிசையின் 4வது உறுப்பு. 4வது உறுப்பு அப்படின்னா T4 சொல்லுவோமா? T4 அப்படி தானே சொல்லுவோம். எத்தனாவது உறுப்புனா T4, 4வது உறுப்புனா T4ன்னு எடுப்போம். ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8/9. 7வது உறுப்புன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ T7 ஈக்குவல் டு எவ்வளோ, 64/243 எனில் அந்த பெருக்கு தொடர் வரிசையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருக்கு தொடர் வரிசை சொல்லணும் அப்படின்னா பெருக்கு தொடர் வரிசையோட பொது வடிவம் என்ன? AR இந்த மாதிரி போகுமா? அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? பெருக்கு தொடர் வரிசை சொல்லணும் அப்படின்னா A வேணும். ஏங்கிறது என்ன? முதல் உறுப்பு. அடுத்து R வேணும். Rங்கிறது என்ன? பொது விகிதம் சொல்லுவோமா? அப்போ ஏவும் ஆரும் கண்டுபிடிக்கணும். ஆனால் அது அவங்க நம்மளுக்கு கொடுக்கல. இப்போ ஒரு பெருக்கு தொடர் வரிசை அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம எடுத்து எழுதியிருப்போம் இல்லையா? A எடுத்து எழுதியிருப்போம். Rங்கிறது T2/T1ன்னு போட்டால் R கிடச்சிரும். ஆனால் இங்கே வந்து பெருக்கு தொடர் வரிசை அவங்க கொடுக்கல. இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. T4 T7 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க எப்படின்னு. இப்போ T4 இருக்கா? T4 அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா? பெருக்கு தொடர் வரிசையின் இது என்னாவது உறுப்பு, அந்த ஃபார்முலா தானே. ஓகேவா? பெருக்கு தொடர் வரிசை ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். பெருக்கு தொடர் வரிசையின் என்னாவது உறுப்பு ஃபார்முலா என்ன? Tn ஈக்குவல் டு AR⁻n-1. ஓகேவா? இதுதான் ஃபார்முலாவா? இப்போ இதில் பாருங்க, இங்கே Tnக்கு பதிலாக தானே T4. அப்போ T4 ஈக்குவல் டு nக்கு பதிலாக T4. அப்போ T4 ஈக்குவல் டு AR. இது நம்மளுக்கு தெரியாது. இங்கே பவரில் n-1. அப்போ இங்கே nக்கு பதிலாக 4ன்னா 4 - 1 3ன்னு வருமா? அடுத்து இதே மாதிரி பாருங்க, T7 கொடுத்துருக்காங்களா? அப்போ T7 ஈக்குவல் டு AR⁻n-1ன்னா 7லேருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 6ன்னு வருதா? ஓகேவா? இப்போ பாருங்க, அதாவது T4க்கு இப்படி கிடைக்குதா நம்மளுக்கு? ஃபார்முலா படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது கிடைக்குது. அவங்க கொடுத்துருக்கிறது இதோட வேல்யூ தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 8/9. அப்போ AR⁻3க்கு வந்து 8/9, AR⁻6க்கு இந்த வேல்யூ. ஓகேவா? இப்போ இதை வச்சுட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். எப்படின்னு பாருங்க, அதாவது AR⁻3க்கு தான் என்ன, இதுவும் T4 இதுவும் T4 தானே. ஓகேவா? T4க்கு நம்ம ஃபார்முலா படி போட்டால் இப்படி கிடைக்குது. அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ இது. அப்போ AR⁻3 ஈக்குவல் டு 8/9. பாருங்க, இங்கே AR⁻6 AR⁻6 ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 64/243. ஓகேவா? இப்போ இதை எடுத்து எழுதிட்டோம். இதுலேருந்து நம்ம எப்படி ஏவும் ஆறு கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம R கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள் எப்படி தெரியுமா? இதையும் வகுக்க போகிறோம். ஓகேவா? பார்த்துக்கோங்க. இதை வந்து வேணும்னா 1ன்னு எடுத்துக்கலாம், இது 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2/1. ஓகேவா? 2வதையும் 1வதையும் நம்ம வகுக்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள், 2வது என்னது? AR⁻6. அப்போ பை AR⁻3. புரிஞ்சுதா? 2யும் 1யும் வகுத்துருக்கோம். ஓகே, 2வது 1வதால் வகுத்துருக்கோம். அப்போ AR⁻6/AR⁻3 ஈக்குவல் டு, அப்போ இதையும் எழுதணும் இல்லையா? மேலே AR⁻6க்கு என்ன வருது? 64/243 பை AR⁻3னா 8/9. ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணலாம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? இதை வந்து வகுத்தல் இருக்கிறத நம்ம பெருக்கலாம் மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறத அப்படி எழுதிக்கணும். 64/243. 2வது இங்கே வகுத்தல் இருக்கா? பைனா வகுத்தல் தானே. அப்போ இந்த வகுத்தலுக்கு நம்ம பெருக்கல் போட்டுக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த செகண்டில் இருக்கிறத தலைகீழியாக மாற்றணும். அப்போது 8/9ன்னு இருக்கா, நம்ம 9/8ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இவ்வளோதான். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு 8க்கு கேன்சல் பண்ணலாம் இல்லையா? அப்போது
8 8 8 8 64 ஓகேவா. அடுத்து இங்கே பாருங்க, இதுக்கு 9க்கு கேன்சல் பண்ணலாம். 9 9 இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 9 2 9 18 ஓகேவா. இங்கே 243. அப்போ 24ல் 1 9 2 9 18 இல்லையா. அப்போ 2 9 18, 24ல் 18 போயிடுச்சுன்னா 6 இருக்கா. அப்போ 6 இந்த 3க்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா 63ன்னு ஆகுமா. 63ல் 7 9 63 ஓகேவா. புரிஞ்சுதான். அதாவது 9ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 1 9 9, 24ல் 1 9 2 9 18 ஓகேவா. 24ல் 18 போயிடுச்சுன்னா மிச்சம் 6. அந்த 6 இந்த 3க்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா 63ன்னு வரும். அப்போது 9ஆம் வாய்ப்பாட்டு சொன்னோம் அப்படின்னா 7 9 63. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து இந்த சைடில் நம்ம கேன்சல் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இங்கே என்னென்னு வந்திருக்கு, 8/27ன்னு வந்திருக்கா. இங்கே பாருங்கள், இந்த சைடில் கேன்சல் பண்ணணும் இல்லையா, ஏக்கு ஏ போயிடும். இங்கே r⁻3 இருக்குது, இங்கே r⁻6 இருக்குது. அப்போ r⁻3க்கும் இதில் அதாவது 6லேருந்து 3 போச்சு அப்படின்னா ஓகேவா, 6லேருந்து 3 போச்சு அப்படின்னா அப்போ இங்கே என்னென்னு இருக்கோ r⁻3 பேலன்ஸ் இருக்கும் இல்லையா. ஓகேவா, புரிஞ்சுதா. அப்போ இங்கே என்னென்னு வரும், r⁻3ன்னு வரும் ஓகேவா. ஏக்கு ஏ கேன்சல் ஆயிடுச்சு, இங்கே r⁻3 மட்டும்தான் இருக்குது, இங்கே r⁻6ன்னு இருக்குது. அப்போ இந்த r⁻3க்கு ஒரு r⁻3 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் r⁻3ன்னு இருக்குப்பா. நம்மளுக்கு என்னென்னு வந்திருக்கு, r⁻3 ஈக்குவல் டு இங்கே 8/27ன்னு வந்திருக்கா. இப்போ பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு r³ தான் இருக்குது, r⁻3ன்னு இருக்குது. நம்மளுக்கு r மட்டும் தானே வேணும். அப்போ r மட்டும் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இது இந்த சைடு வந்தது அப்படின்னா இது கியூப் ரூட்டாக வருமா. கியூப் ரூட் ஓகேவா, ஸ்கொயர் ரூட் கிடையாது, கியூப் ரூட்டு. கியூப் ரூட்டு 8/27. ஸ்கொயர் ரூட்னா என்ன பண்ணுவோம், அதாவது ஸ்கொயர் ரூட் அப்படின்னா இப்போ இங்கே உள்ள 4 பெருக்கல் 4ன்னு இருந்தது அப்படின்னா நம்ம அது 2 நம்பருக்கு ஒரு நம்பரை வெளியே எடுப்போமா. உள்ள 2 பெருக்கல் 2ன்னு இருந்தது அப்படின்னா 2ன்னு வெளியே எடுப்போம் ஓகேவா. 2 நம்பருக்கு ஒரு நம்பர் ரூட்லேருந்து வெளியே எடுத்துடலாம். இங்கே வந்து கியூப் ரூட் அப்படின்னா 3 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுக்கலாம் ஓகேவா. இப்போ இங்கே 8ங்கிறது எப்படி எழுதலாம், 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 ஓகேவா, இதுதானே 8. அப்போ கியூப் ரூட் அப்படின்னா 3 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும் அப்படின்னா 2 வெளியே எடுக்கலாமா. அதே மாதிரி 27ங்கிறத 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 ஓகேவா, 3 9 9 3 27 இந்த மாதிரி எழுதலாம். அப்போ 3 நம்பருக்கு ஒரு நம்பர் அப்படின்னா 3 மட்டும் வெளியே எடுக்கலாமா. அப்போ இங்கே எப்படி வரும் நம்மளுக்கு ஆன்சர், r ஈக்குவல் டு கியூப் ரூட்லேருந்து நம்ம வெளியே எடுக்கும்போது இது வேணும்னாலும் நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா. கியூப் ரூட் ஆஃப் 8ங்கிறத 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2ன்னு எழுதலாம். 27ங்கிறது 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3ன்னு எழுதலாம் ஓகேவா. இது கியூப் ரூட்லேருந்து வெளியே வரும்போது அப்போது 2/3 அப்படின்னு வரும். இப்போ நம்மளுக்கு r கிடச்சிச்சு இல்லையா, இன்னும் a கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த r-ஓட வேல்யூவை ஓகேவா, இந்த r-ஓட வேல்யூவை கொண்டு போய் இந்த 1வது ஈக்குவேஷன் இல்லைன்னா 2வது ஏதாவது ஒன்றில் போடலாம் ஓகேவா. ஃபஸ்ட்லேயே நம்ம போடலாம், ஏன் அப்படின்னா இங்கே r⁻3 இருக்குது, இங்கே வந்து r⁻6 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். அதனால் r-ஓட வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடலாம் ஓகேவா. r ஈக்குவல் டு 2/3 என 1ல் பிரதியிடுறோம் ஓகேவா. அப்போ r⁻3 ஈக்குவல் டு 8/9ன்னு இருக்கா. இப்போ இதில் rக்கு பதிலாக 2/3ன்னு கொடுக்கணுமா. அப்போ rக்கு பதிலாக 2/3 அப்படின்னா 2/3 பவரில் இங்கே r⁻3 இருக்கா. அப்போ 3 ஈக்குவல் டு 8/9 ஓகேவா. இப்போ இதை கியூப் எடுக்கணுமா, அதாவது 3 தடவை 2 பவர்லேயும் 3 இருக்கிறதா அர்த்தம், 3 பவர்லேயும் 3 இருக்கிறதா அர்த்தம் ஓகேவா. ஹோல் கியூப் தானே. அப்போது 2 பவர்லேயும் 3 3 பவர்லேயும் 3. இப்போ பாருங்கள், இப்போ 2 பவரில் 3 அப்படின்னா 2 3 தடவை போட்டு பெருக்கணுமா, இங்கே பெருக்கிருக்கோம்ல அந்த மாதிரி தான். 2 3 தடவை பெருக்கணும் அப்படின்னா 2 2 4 4 2 8ன்னு வருமா. அப்போ இங்கே 8/3 3 தடவை போட்டு பெருக்கணும் அப்படின்னா 27ன்னு வரும் ஓகேவா. 27 ஈக்குவல் டு 8/9 ஓகேவா. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு a மட்டும்தானே வேணும். அப்போ a மட்டும் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இது இங்கே வந்து இந்த ரெண்டுமே பெருக்கல் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது அப்போ வகுத்தலில் வருமா. அப்போ 8/9 இதுக்கு வகுத்தலில் 8/27 வருமா ஓகேவா. இது அப்படியே இங்கே வகுத்தலில் வந்திருக்கு. இப்போ நம்ம இது என்ன எப்படி பண்ணுவோம், வகுத்தலில் இருந்துச்சுன்னா பெருக்கலை மாற்றிட்டு இதை தலைகீழியை மாற்றுவோம் இல்லையா. அப்போ 8/9 இங்கே வகுத்தலில் இருக்குது, ஸோ பெருக்கல் போட்டுட்டு தலைகீழியை மாத்திரம். அப்போ 27/8 ஓகேவா. இப்போ கேன்சல் பண்ணிடலாம் பாருங்கள், 8க்கு 8 போயிடும். 1 9 9 27. அப்போ இங்கே எல்லாமே 1 1 தான் இருக்குது, 1 8. அப்போ இங்கே பேலன்ஸ் 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ a ஈக்குவல் டு 3 ஓகேவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே வந்து ஆருக்கு வந்து இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம், இதை கொண்டு வந்து நம்ம இங்கே போடுறோம். ஃபஸ்ட்டில் போடும்போது இங்கே r⁻3 இருக்குது, அப்போ r-ஓட வேல்யூவை நான் போட்டிருக்கேன். இப்போது இது வந்து ஹோல் கியூப் தான், அதனால் 2க்கும் பொது தான், இந்த 3ங்கிறது 3க்கும் பொது தான். இப்போ 2 கியூப் அப்படின்னா 8, 3 கியூப்னா 27. இப்போ இங்கே ரெண்டுமே பெருக்கல் இருக்குது, நம்மளுக்கு a வேல்யூ மட்டும்தான் வேணும். ஸோ a மட்டும் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா
இது சமத்துக்கு இந்த சைடு வரும்போது இங்கே ரெண்டும் பெருக்கல் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது இப்படி வகுத்தலில் வரும். இப்போ வகுத்தலில் இருந்தது அப்படின்னா நம்ம அதை எப்படி பெருக்கெல்லாம் மாற்றுவோம், செகண்ட் இருக்கிறத தலைகீழியாக போட்டுட்டு இங்கே பெருக்கல்னு போடுவோம். அப்போ அது எது நான் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் இருக்கிறது 8/9 நான் அப்படி எழுதியிருக்கேன். இங்கே பெருக்கல் போட்டுட்டு செகண்டில் இருக்கிறத 8/27ங்கிறது 27/8ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போது ஏங்கிறது நம்மளுக்கு இப்போ கேன்சல் பண்ணால் A = 3ன்னு கிடச்சிருச்சு, R = 2/3ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ AR கிடச்சிருச்சு. நம்ம என்ன சொல்லணும், இப்போ பெருக்கு தொடர் வரிசை தானே சொல்லணும். பெருக்கு தொடர் வரிசையோட பொது வடிவம் எப்படி இருக்கும், பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம் எப்படி நான் சொன்னேன் இல்லையா, AR இதே மாதிரி AR³ அந்த மாதிரி போகும் இல்லையா. அப்போ இதே மாதிரி எழுதிடலாமா. அப்போ பெருக்கு தொடர் வரிசை ஏன்னா ஃபஸ்ட்டு 3 AR, ஏவையும் ஆரையும் பெருக்கணுமா. அப்போ ஏங்கிறது 3 பெருக்கல் ஆறுங்கிறது இங்கே 2/3. அடுத்து AR², ஏங்கிறது 3 பெருக்கல் R² அப்படின்னா ஆறுங்கிறது 2/3, அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2ஐயும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 3 9. இப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணி போட்டுடலாம். நீங்கள் கீழே ஒரு ஸ்டெப்பை போட்டுக்கோங்க. இப்போ இங்கே 3க்கு 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே பேலன்ஸ் 2 மட்டும் வரும். இங்கே 3க்கு 1 3 3 9. அப்போ இங்கே பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், 3. இங்கே 3 கேன்சல் ஆயிடுச்சு, பேலன்ஸ் 2 மட்டும்தான் இருக்குது, 2. இங்கே 3 கேன்சல் ஆயிடுச்சு, கீழே மட்டும் இங்கே 3 9. அப்போது 4/3 இருக்கா, 4/3 அப் டு எக்ஸெட்ரா. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் தேவையான பெருக்கு தொடர் வரிசை. 3 2 4/3 இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.